அரசியல் தளம் ரசிகர்களுக்கு வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கியமான தகவல். ஒரு அரசியல் கட்சி ஊழல் பண்ணுது அப்படின்னா, அந்த ஊழல் பணத்த கொண்டு போய் வீட்ல வச்சுட்டு, "வாங்க, வந்து என்ன கைது பண்ணுங்க" அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படித்தான் திமுகவும் கூட. திமுக கிட்டத்தட்ட போன முறை ஆட்சி புரியும்போது 5,00,000 கோடி ஒட்டுமொத்தமா கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த 5,00,000 கோடி கடன்ல கிட்டத்தட்ட 4,00,000 கோடி இவங்க ஊழல் தான் பண்ணியிருக்காங்க. மீதி 1,00,000 கோடி தான் மக்களுக்காக தமிழகத்துல செலவு பண்ணப்பட்ட பணம். மத்தபடி எல்லாமே ஊழல் தான் அப்படின்னு ஏற்கனவே நம்ம எடப்பாடி பழனிசாமி பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து இப்போ வி த லீடர் அமைப்போட தலைவர் அண்ணாமலையும் அதே கோரிக்கை தான் முன் வச்சிருக்காரு. திமுக இருக்கக்கூடிய எந்தெந்த துறையில எவ்வளவு கோடி ஊழல் பண்ணப்பட்டிருக்கு, அந்த ஊழல் பண்ணவங்களாம் யார் யாரு, அது மட்டும் இல்லாம அப்படி ஒவ்வொரு துறை ரீதியா ஊழல் பண்ணியிருந்தாலும் அந்த ஊழல் பணத்துல எல்லாத்துலயும் திமுகவுடைய பெருந்தலைகளுக்கு பங்கு இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு துறையா விசாரிச்சு, சோதனை பண்ணி, அவங்கள சிறைக்கு அனுப்பி, அதன் மூலியமா பெருந்தலைகள பார்க்கிறத விட, நீங்க நேரடியாவே போயிட்டு அந்த பெருந்தலைகள சோதனை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒட்டுமொத்த இந்த ஊழல் கட்சியவும் ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு அண்ணாமலையும் சில தகவல்கள நம்ம தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாரு. அதுவும் லிஸ்ட் போட்டு குடுத்துட்டாரு. இந்த நேரத்துல நம்ப தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது மக்களுடைய பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா, இவங்களுடைய ஒற்றை நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்கள் பணத்த கொள்ளையடித்தவர்கள சும்மா விடக்கூடாது. அப்போ விஜய் ஆட்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு காத்திருந்த எல்லாருக்கும் விஜய் அவர்கள் படத்துல வர மாரி அவர் எப்போ முதலமைச்சரா பதவியேற்றாரோ அப்பவே இதுக்குன்னு தனி ஒரு டீம் செட் பண்ணிட்டாரு. இந்த தனி டீமோடைய வேலையே இத மறைமுகமான முறையில எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் பண்ணப்பட்டிருக்கு, அந்த துறை ரீதியா திமுகவுடைய பெருந்தலைகளுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுச்சு, அந்த பணத்தெல்லாம் அவங்க எங்க பதுக்கி வச்சிருக்காங்க, அத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சா எப்படி ஆதாரத்தோட இவங்கள சிறைக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் அண்டர் கிரவுண்ட் வேலையா அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது திமுகவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதோடைய முதற்கட்ட பணியா தான் நம்ம முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு வீட்டுல அதிரடியா அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபட்டாங்க. ஈடுபட்டு அவரை கைது பண்றதுக்கு தேவையான எல்லா வித நடவடிக்கைகளும் இப்போ எடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஏவாவேலு நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, நான் இது எல்லாத்தையும் சொந்தமா தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் நிறைய அமைச்சர்கள் வீட்டுல அடுத்தடுத்து சட்ட ரீதியான முறையில இப்போ அமலாக்கத்துறையினர் சோதனை பண்ண போறாங்க. இதுக்கு இடையில நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா பேர்ல ஏகப்பட்ட சொத்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் அமலாக்கத்துறையினருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த அமைச்சர்கள் வீட்டுல சோதனை பண்ணும்போது அதுல அதிகமான பேரு அவங்க பேரு அடிபட்டிருக்கு. அதனாலதான் அமலாக்கத்துறையினருக்கு ஒரு சந்தேகம். அதன் காரணமா கிருத்திகாவை முழுவதுமா வாஷ் பண்ணியிருக்காங்க. அதுல கிருத்திகாவுக்கு சொந்தமான ஒரு வீடு வேறு ஒருவர் பேர்ல சென்னையில முக்கியமான இடத்துல இருந்திருக்கு. அந்த வீட்டுல ஆள் நடமாட்டம் யாருமே கிடையாது. ஆனா அந்த வீட்டை சுத்தி பயங்கரமான செக்யூரிட்டி பாதுகாப்போட அந்த வீடு பாதுகாக்கப்படுது. அப்போ எதற்காக இந்த வீடு பாதுகாக்கப்படுது? வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை கிருத்திகா அந்த வீட்டுக்கு போயிட்டும் வராங்க. அந்த வீடு முழுக்க சர்வலன்ஸ் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி யாரும் இல்லாத வீட்டுக்கு எதற்காக இத்தனை பாதுகாப்பு, இத்தனை கேமரா அப்படிங்கிறத அமலாக்கத்துறையினர் புரிஞ்சுக்கிட்டு அதிரடியா இன்னைக்கு அதிகாலை அந்த வீட்டை சோதனையிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, அந்த வீடு முழுக்க கட்டுக்கட்டாக பண மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாம எத்தனையோ மூட்டைகளை பார்த்திருப்போம். ஆனா பண மூட்டைகளை இங்கதான் முதல் தடவை பார்த்திருக்கோம். அதுலயும் இந்த பணங்கள் என்னன்னா கண்டிப்பா பல கோடிக்கு மேல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் அமலாக்கத்துறையினருக்கு கிடைச்சிருக்கு. அது போக அந்த வீடு முழுக்க முழுக்க கிருத்திகாவுடைய பினாமியா இருக்கிற அவங்களுடைய நண்பர் பேர்ல இருக்கு அப்படின்னும், இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க சொந்தம் அப்படின்னா கண்டிப்பா அது கிருத்திகா தான் அப்படிங்கிற தகவல்களை அமலாக்கத்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்களை கைது பண்ணி விசாரிச்சா இந்த பணம் யாரு கொடுத்து எதற்காக இங்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் அடுத்தடுத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.
அதோட நீங்க நம்ம அரசியல் தரம் சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.